ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட்டிமாஸ் கார்னர். இன்றைக்கி வீடியோவில் நாங்கள் சாட்டர்டே மார்னிங் டு ஈவினிங் என்ன பண்ணோங்கிறது தான் பார்க்க போகிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கவுனி அரிசியும் தேங்காய் பாலும் தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம், நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஹெவியாக இருந்தது, அதனால் லஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு பசி வரல. காலையில் இது சாப்பிட்டது, அதுக்கப்புறம் டின்னர் தான் சாப்பிட்டோம் நாங்கள். அன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்தது. ஸோ ஈவினிங் டின்னர் வெஜ் நூடுல்ஸும் மஞ்சூரியனும் செஞ்சு வச்சுட்டு கிளம்பிடலாம். வந்துட்டு அப்புறம் டயர்டாக இருக்கும், லேட் ஆயிரும் சமைச்சு முடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அன்றைக்கி எல்லாமே என் பொண்ணு தான் சமைச்சா. வெஜ் நூடுல்ஸும் மஞ்சூரியனும் பக்கத்தில் இருந்து கைட் பண்ணிகிட்டே இருந்தேன். லைக் சாப் பண்ணுறது 2 பேரும் ஷேர் பண்ணி செஞ்சோம். பட்டு மற்றபடி அடுப்பில் செஞ்சது எல்லாமே அவள் தான் நின்று எல்லாமே செஞ்சாள். பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா பண்ணாள். கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுவாள், பட் நல்லா பண்ணாள். ஆக்சுவலாக வந்து டேஸ்டிங் இது எல்லாமே அவளே, எல்லாமே சால்ட்டு ஸ்பைசஸ் எல்லாமே செக் பண்ணி அவளே ஆல்ட்ரு பண்ணி வேணுங்கிறத ஆட் பண்ணி கரெக்டாக எல்லாம் பண்ணிகிட்ருந்தா. இது இந்த சைனீஸ் ஸ்டோரில் வந்து இந்த பேட் தாய் நூடுல்ஸ்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தோம். சரி, அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருந்தது, கொஞ்சம் சாஃப்டாகவும் இருந்தது நூடுல்ஸு. பன்னீர் அண்டு காலிஃப்ளவர் ரெண்டும் மேரினேட் பண்ணி இந்த மஞ்சூரியன் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பண்ணோம். ஜஸ்ட் இந்த சிக்கன் 65 மசாலா, சால்ட்டு, பெப்பர், மைதா, கார்ன்ஃப்ளவர் எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி சும்மா ஷாலோ ஃப்ரை மாதிரி, டீப் ஃப்ரை இல்லாமல் ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவள் தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கா. பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் ட்ரையாக பண்ணிட்டா. கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொன்னேன். பட் அவளை கொஞ்சம் டஸ்ட் பண்ணி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி அவளுக்கு வாட்டர் ஆட் பண்ணி பண்ண சொன்னேன். பட் அது ஃபுல்லாக நினச்ச மாதிரி வரல. பட்டு ஏன்னா இப்போ ஃப்ரை பண்ணும்போது ஒன்றும் பெருசாக தெரியல, கரெக்டாக இருந்துச்சு ஃப்ரை பண்ணும்போது. நான் இதுக்கப்புறம் எல்லாம் ரெடி ஆகிட்டு வெளியில் போகணும். என் பையன் வந்து பாஸ்கெட் பால் கிளாஸ்க்கு போயிருந்தான். ஸோ அவன் வந்தோன்னே இமீடியட்டாக கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வெதர் நல்லா இருந்தது. ஸோ இந்த வீக்கெண்டோடு எங்களுக்கு இந்த வெதர் முடியுது. இதுக்கப்புறம் எல்லாம் பிலோ 60 போகுது. அதுக்கப்புறம் கோல்டு எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் சரி, இந்த வீக்கெண்ட் மட்டும் வெளில எங்கேயாச்சும் சும்மா போயிட்டு வரலாம், ஒரு ஃபார்ம் மாதிரி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். இங்கே டெய்ரி ஃபார்ம் ஒன்று இருக்குது ரோட் ஐலாண்டில். ஸோ அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மஞ்சூரியன் வந்து கொஞ்சம் சாஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணேன். பட் அது நினச்ச மாதிரி சாஸியாக வரல. அது பண்ணும்போதுன்னு இருந்தது, பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காகிடுச்சு. மேபி கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் கூட போயிடுச்சா என்னென்னு எனக்கு தெரில. கொஞ்சம் திக்னஸ் வந்துடுச்சு ஆக்சுவலாக வந்து. பட் டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. இதான் ஃபைனல் அவுட்புட். அந்த காலிஃப்ளவர் இருந்ததே தெரியல. ஏன்னா அவள் காலிஃப்ளவர் மேரினேட் பண்ணும்போது ரொம்ப போட்டு இதை மிக்ஸ் பண்ணிட்டா கையில். அது ஒரு மாதிரி உடஞ்சிருச்சு. காலிஃப்ளவர் பூரா உடஞ்சிருச்சு ஆக்சுவலாக. சின்ன சின்ன பீசஸாக போயிடுச்சு. அதனால் அது காலிஃப்ளவர் இருந்ததே தெரியல. பன்னீர் மட்டும்தான் விசிபிளாக தெரிஞ்சது மஞ்சூரியனில். காலிஃப்ளவர் அதிகமாக இங்கே யாரும் சாப்பிட மாட்டோம் வீட்டில். இந்த மாதிரி மஞ்சூரியன் பண்ணால் மட்டும்தான் சாப்பிட்றது. மற்றபடி நான் ரெகுலர் குக்கிங்கில் பண்ணுறதில்ல. யாருக்கும் அவ்வளோவா பிடிக்காது, அதனால் பண்ணுறதும் இல்லை வீட்டில் நான். ஸோ குக் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். அவள் தான் ட்ரைவ் பண்ணா, நானே ட்ரைவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் தான் ட்ரைவ் பண்ணா. அவங்க பக்காவும் தப்பியும் ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டாங்க. நானும் என் ஹஸ்பண்டும் பின்னாடி உட்காந்துருந்தோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எங்களுக்கு. அவங்க பிள்ளைங்க வண்டி ஓட்டி நம்ம பின்னாடி உட்காந்துருக்கிறதுங்கிறது. பட்டு ஐ திங்க் இனிமேல் இப்படி தான் இருக்கும் போல். ஏன்னா அவளுக்கும் ப்ராக்டிஸ் நிறையா வேணுங்கிறனால நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி போனோம். ஒரு 30 மினிட்ஸ் வீட்டிலேருந்து ரீச் ஆகிட்டோம் பிளேஸுக்கு. இட்ஸ் ரைட்ஸ் டெய்ரி ஃபார்ம்னு சொல்லிட்டு ஊன்சாகேட்டில் இருக்குது ரோட் ஐலாண்டில். ஒரு 100+ இயர்ஸ் ஓல்டு இந்த டெய்ரி ஃபார்ம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இங்கே எல்லாமே வந்து அந்த லொக்கேஷன்லேருந்து அந்த பார்க்கவே ரொம்ப குவாய்ட்டாக வரும். ஃபுல்லாக ஃபார்ம் லேண்டு நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக வந்து. இங்கே வந்து பால், தயிர் இல்லை, பால், சீஸு, அப்புறம் வந்து கேக்ஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கேக்ஸ் இங்கே வந்து. நாங்கள் ஒரு 9 இயர்ஸாக இங்கே தான் வாங்கிட்டுருக்கோம். கேக் வேணும் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கேக் வந்து. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மாய்ஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக அவங்க யூஸ் பண்ணுற அந்த மில்க் வந்து அவ்வளோ நல்ல ஹை குவாலிட்டி மில்க். அந்த டேரெக்டாக இங்கே கன்சியூம் பண்ணுற மில்க் டேரெக்டாக அவங்க பேக்கரிக்கே போயிடும். ஆக்சுவலாக அந்த ஒரு
அவங்க ஃபார்ம் உள்ள அந்த மில்கிங் ப்ளேஸ்லேருந்து ஒரு ஒரு பெரிய பைப்லைன் போகும். ஒரு 150 ஃபீட் பைப்லைன் உள்ள பேக்கரிக்குள்ளே போகும். ஸோ அந்த பாலில் யூஸ் பண்ணி பண்ணுறனால ரொம்ப நல்லாயிருக்கும் கேக்ஸ் வந்து இங்கே. இப்போ நாங்கள் வந்த டைம் வந்து அந்த மில்கிங் டைம் ஆக்சுவலாக எவ்ரிடே வந்து 3 to 4:30 மில்கிங் டைம். ஸோ நாங்கள் வந்தப்போ நடந்துகிட்ருந்துச்சு. சரி குயிக்காக அதையுமே ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வின்டரில் வந்தோமா வாங்கினோமா கிளம்புனோமான்னு இருப்போம். ஏன்னா வெளியில் ஒரு செகண்ட் கூட நிற்க முடியாது. பயங்கர ஃப்ரீசிங்காக இருக்கும். இன்றைக்கி வெதர் நல்லா இருந்தது. பயங்கர ப்ரீஸியாக 70s தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படியே சுற்றிட்டு நின்றுட்டு கொஞ்சம் நேரம் மாடெல்லாம் பார்த்துட்டு, இந்த மாதிரி ஃபார்ம் வந்தால் தான் பார்க்க முடியும். ரோட்டில் எங்கேயும் பார்க்க முடியாது மாடெல்லாம். ஸோ வந்துச்சுமா பார்த்துட்டு நான் சொன்ன அந்த பைப் லைன் இது தான். அந்த பால் டேரெக்டாக அங்கே உள்ளே போகிறதுக்கானது. நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்து இந்த இவங்களோட மில்கிங் ப்ராசஸ் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்கும்போது. நம்ம ஊர்லலாம் இப்படி பண்ணுவாங்களா? இப்போ இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. ப்ராபப்ளி இருக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் தான் மில்கிங் பண்ணுவாங்களா இருக்கும் இப்போ. பட் நான் வந்து 9 இயர்ஸ் பிஃபோர் நான் பார்த்தப்ப எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறப்ப. அது அந்த மாடெல்லாம் கரெக்டாக வந்து நின்றும் அலைன் பண்ணி. அது முடிஞ்சு அந்த ரிமூவ் பண்ணோன்னே டக் டக் டக்னு அதுவே போயிடும். அப்புறம் அடுத்த பேட்ச் அந்த மாதிரி ஒரு 1 1/2 ஹவர்ஸ் ஐ திங்க் இங்கே ஒரு ஒரு 500 மாடு இருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து லைக் அவங்க ஃபேமிலி ஜென்ரேஷனாக இந்த பிஸ்னஸ் வந்து இங்கே வந்து இவங்க பண்ணிகிட்ருக்காங்க ஆக்சுவலாக வந்து. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே யூஸ்வலாக நிறைய கன்னுக்குட்டி இருக்கும். அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கலாம், பார்க்கலாம். பட் இன்றைக்கி வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த தூரத்தில் தான் அந்த சின்ன சின்ன அந்த ஒயிட்டாக அதில் தான் நிறைய கன்னுக்குட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் பார்க்கல. ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருந்தது. அந்த பாத்வேல நிறையா இந்த மாதிரி ஃபன் ஃபேக்ட், சயின்ஸ் பூரா நிறையா இருக்கும். அவங்க அவங்க ப்ராசஸ் பண்ணுறது, மாடை பற்றின இன்ஃபர்மேஷன் அது மாதிரி நிறையா இருக்கும் வந்து. சும்மா 1, 2 மட்டும் க்ளோஸ்அப்பில் எடுத்தேன் ஆக்சுவலாக. இங்கே எல்லா மாடும் இதே மாதிரி தான், ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் இப்படி தான் இருக்குது மாடு வந்து. இங்கே இருக்க எல்லா மாடுமே வந்து வேறு மாதிரி ப்ரௌனு, ஒயிட் அந்த மாதிரி நான் பார்த்ததில்ல. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது இங்கே மாடு பூரா. பார்த்துட்டு நாங்கள் அதுக்கப்புறம் வந்து கடைக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். இங்கே சம்டைம்ஸ் என்ன வாங்குறது என்னன்ற ஐ மீன் ஸ்டாண்டர்டாக வாங்குகிற விஷயங்கள் உண்டு கேக்ஸ் எல்லாம். பட் லைக் ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸு இங்கே வந்து வரும். சம்மர், ஃபாலு, வின்டர், அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் அந்த மாதிரி நிறையா ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸ் இருக்கும் இங்கே. இப்போ வந்து ஃபால் சீசனுங்கிறாங்க. ஃபால் ஃபுல்லாக பம்கின் தான் இங்கே ரொம்ப ஸ்பெஷாலிட்டியாக இருக்கும். ஸோ பம்கின் பேஸ்டு நிறையா இருக்கும். கேக்ஸு, பேஸ்ட்ரீஸு, ரோலு அது மாதிரி நிறையா இருக்கும் ஆக்சுவலாக ஐஸ்கிரீம்லேருந்து எல்லாமே. ஸோ இது பூரா பிக்கிள்டு ஜார்ஸ். இங்கே நம்ம ஊரில் சொல்கிற பிக்கிள் இங்கே வந்து இந்த மாதிரி பிக்கிள் அந்த வினிகிரேட்டில் வந்து சோக் பண்ணி இருக்கும் வெஜிடபிள்ஸ் எல்லாம். அதுதான் இங்கே பிக்கிள்னு சொல்லுவாங்க. இது பூரா ஹோம்மேட் ஜாம் ஆக்சுவலாக. இது எல்லாமே ப்ரிட்டி மச் இது எல்லாமே இந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட்னு இங்கே போடுவாங்க ஆக்சுவலாக வீக்கெண்டில். அது பேஸ் பண்ணி உள்ளது. இவங்கக்கிட்ட நிறைய ஸ்பெஷாலிட்டி கேக்ஸ் உண்டு. அதாவது ரெகுலர் கேக்ஸை தாண்டி ஸ்பெஷாலிட்டி கேக்ஸ் நிறையா உண்டு. 100% வந்து ஃப்ரெஷ் மில்கில் யூஸ் பண்ணுற க்ரீம் எல்லாமே விப் க்ரீம் தான். ரொம்ப லைட்டாக ஃப்ளஃபியாக இருக்கும். மெயினாக உள்ளது இங்கே எதுவுமே ஓவர் ஸ்வீட்டாக, ஓவர் பவரிங்காக இருக்காது. ஏன்னா அந்த பட்டர் க்ரீம்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், திகட்டும். இவங்கக்கிட்ட அப்படி ஒரு விஷயமே இருக்காது ஆக்சுவலாக வந்து. அதுமாதிரி எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ப்ராடக்ட்ஸ் வந்து. சம்டைம்ஸ் நான் நினச்சி பார்த்துருக்கேன், இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது எப்படி சேல் பண்ணுவாங்கன்னு. பட் சண்டே ஈவினிங் போய் பார்த்தோன்னா தெரியும், இதில் பாதிக்கு மேலே இருக்காது. அங்கே வந்து எம்ப்டியாக இருக்கும். ஸோ அகைன் மண்டே தான் அவங்க அந்த புது பேட்ச் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி வைப்பாங்க. இவங்க ஹோல்சேல், ரீட்டெயில் அந்த மாதிரி இங்கே வேறு ஒரு இடத்துலையும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்காங்க ஆக்சுவலாக வந்து. அங்கே வந்தப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. பட் அப்புறம் க்ரௌடு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு வந்து. நாங்கள் என்ன வாங்கினோம், திராமிசு, ஸ்ட்ராபெர்ரி ஷார்ட் கேக் வாங்கினோம். அப்புறம் வந்து என் பையன் வந்து பம்கின் சீஸ் கேக் வாங்கினான். அப்புறம் இந்த க்ரீம் பஃப்பு, கோர்னை, சுர்ரோ க்ரீம் பஃப் இந்த மாதிரி எல்லாம் வாங்கினோம். இவங்கள்ட்ட கேரட் கேக் ரொம்ப சூப்பராக இருக்கும்.
திராமிசும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கவ் கேக் வந்து என் பொண்ணோட ஃபேவரெட். சாக்லேட் கேக்கு, சாக்லேட் மூஸு, மேலே அந்த லைட்டு விப்பிங் க்ரீம் ஆக்சுவலாக வந்து. நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம் இங்கே ஓவர் த இயர்ஸ் வந்து வெரைட்டியாக வர்றது பூரா. அதுமாதிரி தேங்க்ஸ்கிவிங் டைமில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பம்கின் பை இவங்கக்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் பம்கின் பை. ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடணும், முன்னாடியே வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிக்கப் பண்ணணும். பட் ரொம்ப நல்லாயிருக்கும். கேக் நம்ம ஃபோர்க் வச்சு கட் பண்ணும்போதே அப்படியே உடஞ்சி விழுகிற அளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் கேக் வந்து. எனக்கு கேக்கை விட மேலே இருக்க அந்த விப்பிங் க்ரீம் தான் ரொம்ப பிடிக்கும். அந்த க்ரீம்க்காகவே அந்த கோர்னே வாங்குவேன். அந்த கோர்னேலாம் ஃபுல்லாக அந்த க்ரீம் ஸ்டஃப் பண்ணி மேலேலாம் இருக்கும். சாப்பிடும்போது நம்ம சாப்பிட்ற ஃபீலிங்கே இருக்காது. அந்தளவுக்கு ரொம்ப லைட்டாக இருக்கும் ஆக்சுவலாக அந்த க்ரீம் வந்து. இதெல்லாம் இந்த குக்கீஸ், சின்னமன் ரோல்ஸு, அந்த மாதிரி நிறையா குக்கீஸில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் குக்கீஸ் உண்டு இங்கே. அது மாதிரி வெரைட்டி மில்க் நிறையா உண்டு இங்கே. சாக்லேட், காஃபி, ஸ்ட்ராபெர்ரி, இது கோல்ட் ப்ரூன்னு சொல்லிட்டு பிள்ளைங்க வாங்குச்சுங்க கோல்ட் ப்ரூன்னு. ஐ திங்க் டிகாஷன் மாதிரி தான், பட் கொஞ்சம் ஏதோ அப்கிரேட் பண்ண மாதிரி இருக்குது. ப்ளஸ் இங்கே மில்க் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோல்லு, ஃபேட் ஃப்ரீ, ஸ்கிம் மில்க்கு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மில்க். ஆனால் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நாங்கள் வெளியில் 1 கேலன் வாங்குறதுக்கு 2 கேலனுக்குள்ள ப்ரைஸ் வந்து இங்கே 1/2 கேலனுக்கு இருக்கும். பட்டு ஒர்த் த மணி. ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மில்கில் நான் நிறையா தடவை வந்து பாயாசம், பால்கோவாலாம் பண்ணியிருக்கேன், பாசந்திலாம் பண்ணியிருக்கேன். நல்லா வந்திருக்கு ஆக்சுவலாக. இதெல்லாம் இந்த சேவரி ஐட்டம். இங்கே வந்து பீஸா உண்டு, இந்த மாதிரி ஸ்பினேச், ப்ராக்கலி பைஸ் உண்டு. இதெல்லாமே வந்து ஆப்பிள் கேண்டி. ஸோ இப்போ இந்த ஃபால் சீசனில் இந்த ஆப்பிள் சைடர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலாக. அது பேஸ்டாக டோனட்ஸு, டம்ப்ளிங் இதெல்லாமே வந்து உண்டு. அதுமாதிரி இங்கே உள்ள ஹெவி க்ரீமில் வாங்கிட்டு நம்ம இந்த ஆல்ஃப்ரெடோ பாஸ்தா, அதை நம்ம ஊரில் ஒயிட் சாஸ் பாஸ்தான்னு சொல்லுவோம் அது. ப்ளஸ் வந்து இந்த பன்னீர் பட்டர் மசாலா, பட்டர் சிக்கனுக்கெலாம் இந்த க்ரீம் வந்து வேறு லெவலில் இருக்கும் ஆக்சுவலாக டேஸ்ட்டு. பயங்கர க்ரீமியாக ரொம்ப ரிச்சாக இருக்கும் அந்த டெக்ஸ்டர் வந்து இந்த க்ரீம் யூஸ் பண்ணும்போது. ஃபுல்லாக அந்த மில்க் பூரா நிறைய ஸ்டாக் பண்ணி இருந்தது. பிள்ளைங்க கோல்ட் ப்ரூ வாங்கினாங்க. அப்புறம் நான் வந்து எனக்கு அந்த சாக்லேட் மில்க் பிடிக்கும். நல்லா திக்காக நல்லாயிருக்கும் ஃப்ளேவர்ஃபுல்லாக. அதனால அந்த சாக்லேட் மில்க் வாங்கினேன். அப்புறம் ஃபுல்லாக அந்த சீஸ் கேக்ஸு அது இதுன்னு ஃபுல்லாக எல்லாம் ஸ்டாக்கப் பண்ணி இருந்தது. ஃப்ரூட் பர்ஃபே, சீஸ் கேக், அப்புறம் சீஸில் நிறைய வெரைட்டி சீஸ் இருக்குது. ஸோ சீஸ்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரொம்ப சின்ன பாக்ஸாக தான் இருக்கும், பட் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக. நாங்கள் அதிகமாக வாங்குகிற சீஸுன்னு சொன்னால் ஹேர்பனாரோ, ஹலப்பினோ, பெப்பர் ஜாக் சீஸு, அப்புறம் வந்து மொசரெல்லா சீஸ் எடுப்போம் நாங்கள் வீட்டில் குக் பண்ணும்போது. ஏதாச்சும் இட்டாலியன் ஃபுட் குக் பண்ணிட்டு இருந்தால் ஃபுட்டு வாங்கிட்டு வெளியில் வந்துட்டோம். சாப்பிட ஆரம்பித்தாச்சு. ஆளுக்கு 1 சாப்பிட ஆரம்பித்தோம் நாங்கள் வாங்கினதில். ஸோ என் பொண்ணு கவ் கேக்கு, நானும் என் ஹஸ்பண்டும் ஸ்ட்ராபெர்ரி ஷார்ட் கேக் ஷேர் பண்ணோம். என் பையன் வந்து அவன் வாங்கின அந்த பம்ப்கின் சீஸ் கேக் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை பண்ணான். சும்மா கதை அடிச்சுட்டு அரட்டை அடிச்சுட்டு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா வீக்கெண்டுங்கிறனால கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு வெளியில் போக வேண்டாம்னு இருந்தது. அப்புறம் மார்னிங் தான் டிசைட் பண்ணோம். சரி சும்மா போயிட்டு வரலாம், வெதர் நல்லாயிருக்கு. சண்டேலாம் ஃபுல்லாக மழை. அஃப்கோர்ஸ் மண்டேலேருந்து ஸ்கூல், ஆஃபீஸ் எல்லாம் பிஸி ஆகிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீக்கெண்டில் வெதர் எப்படி இருக்குன்னே தெரில. அதனால் உட்காந்து ஃபுல்லாக அரட்டை அடிச்சுட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். என்ன தான் தனித்தனியாக வாங்கினாலும் எல்லாரோட கேக்லேயும் ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டுட்டு ட்ரை பண்ணிவிட்டு, தெரியும் கேக் எப்படி இருக்கும்னு, ரெகுலராக வாங்குறது தான். பட் இருந்தாலும் ட்ரை பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இது வந்து அவங்களோட ஐஸ்கிரீம் ட்ரக்கு. ஸோ ஐஸ்கிரீம் வாங்கலை, கேக் மட்டும் சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். பாய்.